ஐயோ போச்சு. திமுக அரசால் பதறிப்போன எடப்பாடி பழனிசாமி கடும் கண்டனம். தமிழக அரசின் கேபிள் டிவி நிறுவனத்தை திட்டமிட்டு செயல்படாமல் முடக்கி உள்ளதாக ஆளும் திமுக அரசு மீது அதிமுக பொதுச் செயலரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். கடந்த 2011ஆம் ஆண்டு அதிமுக ஆட்சி காலத்தில் அரசு கேபிள் டிவி நிறுவனம் புதுப்பிக்கப்பட்டது. இதற்கான தலைவர், இயக்குநர் உள்ளிட்ட ஊழியர்கள் நியமிக்கப்பட்டு தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் இந்த அரசு கேபிள் டிவி வளர்ச்சி பெற்றது. மேலும் இந்தியாவிலேயே மிக குறைந்த கட்டணத்தில் பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் பல ஆயிரம் கேபிள் டிவி ஆபரேட்டர் மூலமாக 30 லட்சம் இணைப்புகளுடன் அரசு கேபிள் டிவி செயல்பட்டு வந்தது. மேலும் மத்திய அரசின் தகவல் தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையத்திடமிருந்து டிஜிட்டல் லைசன்ஸ் பெற்ற அரசு கேபிள் டிவி 30 லட்சம் செட் ஆப் பாக்ஸ்கள் 24,000 கேபிள் டிவி ஆபரேட்டர்கள் மூலம் பொதுமக்களுக்கு விநியோகிக்கப்பட்டு வெற்றிகரமாக செயல்பட்டதாக அப்போதைய அதிமுக அரசு அறிவித்திருந்தது. இந்த நிலையில் இந்த அரசு கேபிள் டிவியை தற்போதைய திமுக ஆட்சி முறையாக பராமரிக்காமல் 30 லட்சம் இணைப்புகள் இருந்ததை தற்போது 10 லட்சமாக குறைத்து அரசு கேபிள் டிவி முடங்கி உள்ளதாக எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் அவரின் இந்த அறிக்கையில் கண்டிஷனல் அக்சஸ் சிஸ்டம் நிர்வகிக்கும் மென்பொருள் நிறுவனத்தில் செலுத்த வேண்டிய ஏஎம்சி தொகையை முறையாக செலுத்தாத காரணத்தினால் அந்நிறுவனத்தால் கடந்த ஜூன் 2024 அன்று காலை முதல் தமிழகமெங்கும் உள்ள அரசு கேபிள் டிவி ஒளிபரப்பில் தளங்கள் ஏற்பட்டு வருகிறது. இதனால் குறைந்த கட்டணத்தில் ஏழை எளிய நடுத்தர மக்கள் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை பார்க்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. மேலும் இந்த தொழிலை நம்பியுள்ள 15,000க்கும் மேற்பட்ட கேபிள் டிவி ஆபரேட்டர்களும் 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட அதிகமான அரசு கேபிள் டிவி நேரடி வாடிக்கையாளர்களும் இந்த தொழிலை மட்டுமே நம்பியுள்ள 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட கேபிள் டிவி தொழில்நுட்ப ஊழியர்களின் குடும்பங்களும் மிகுந்த துயரத்திற்கும் மன உளைச்சலுக்கும் ஆளாகியுள்ளது. இந்த விடியா திமுக அரசு வெளியில் திட்டமிட்டு தன் குடும்ப கேபிள் நிறுவனங்களுக்கு ஆதரவாக தமிழ்நாடு அரசு கேபிள் டிவியை முடக்க நினைக்கும் விடியா திமுக அரசு கடும் கண்டனத்தை தெரிவித்துள்ளார்.